Konbanwa, good evening. Konbanwa ma'am, good evening. Okay, start කරමු. එතකොට අපි last week එකේ lesson 17 17 කියන එක start කරා nai form කියන එක verb එකේ nai form. එතකොට ඒකෙන් මේ sentence එක හැදුවා please don't do a verb කියන එක. ක්‍රියාවක් කරන්න එපා කියන sentence එක හැදුවා. nai form එකට they කුදසයි කියන එක add කරලා. එතකොට අද කරන්නේ මේ lesson එක continue කරනවා. 17 17 මේකේ තියෙනවා එක්සෑම් ගැන අහලා තියෙන එක්සෑම් එක මේ lesson 20 වෙනකන් අපි කරාට පස්සේ එක්සෑම් එක තියෙනවා ඔන්ලයින් තියෙන්නේ මොනවද මේ අනිවාර්යයෙන්ම මේ අකුරු හිරගනා කතගනා කියව ගන්න පුළුවන් වෙන්න ඕනේ ඒ හිරගනා කතගනා වලින් තමයි ලියන්න තියෙන්නේ රයිටින් එක්සෑම් එකක් තියෙන්නේ ஓகே නැස්ම ஓகே மேம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமை பற்றி கேட்டீங்க எக்ஸாம் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்லைனில் தான் நடைபெறக்கூடியதாக இருக்கும் ஆனால் கட்டாயமாக உங்களுக்கு வந்து ஹிரகனா அதே தான் கத்தக்கனா ரெண்டையுமே வந்து நல்லா வாசிக்க தெரிஞ்சுக்க வேணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களோட எக்ஸாம் வந்து ஹிரகனா கத்தக்கனால தான் எழுத வேண்டிய தேவை ஏற்படும் ஆகவே அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நைஃபோம் அப்படின்றதுல வந்து ஒரு செயலை செய்ய வேண்டாம் அப்படின்றதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நாங்கள் பார்த்தோம் இன்னைக்கு நாங்கள் வேறொரு கிராமர் பார்க்க போகிறோம் ஓகே ඕකේ. එතකොට අද තියෙනවා මේ lesson 17 continue කරනවා. nai form එකෙන් හදන්න පුළුවන් තවත් sentence එකක්. sorry. මේක තියෙනවා have to do a verb කියන එක. එහෙම නැත්නම් must do a verb කියන එක. කියන්නේ මොන හරි verb එකක් කළ යුතුයි කියන meaning එකක් එනවා. මේක හදාගන්න මේ sentence එක හදාගන්නේ verb එකේ nai form එක අරගෙන මේකේ e එක remove කරලා මේකට add කරනවා කෙරේබා නරිමසෙන් කෙරේබා නරිමසෙන් කියන part එක verb එකේ nai form එකේ e remove කරලා කෙරේබා නරිමසෙන් add කරනවා example තියෙනවා I have to return this book by next week කියන එක ලබන සතියට කලින් මේ පොත ආපසු බාර දිය යුතුයි. I have to. එහෙම නැත්නම් I must කියන sentence එක. ඊට අපි start කරනවා next week කියන word එකෙන් රයිෂු කියනවා රයිෂු. by next week. එහෙම නැත්නම් before next week කියනවා මදේනි මදේනි. ඊට this book මේ පොත කියනවා කොනෝහොන්. එක object එකක්. එහෙනම් wo particle එක. ඊට verb එක විදිහට ගන්නේ return කියන verb එක return කියනවා කායේෂිමස් කායේෂිමස් ඊට කායේෂිමස් කියන එක first group එකේ verb එකක් last week එකේ කරා කොහොමද group එකෙන් group එකට nai form කියන එක හදන්නේ කියන එක එතකොට මේ කායේෂිමස් කියන first group නිසා මේකේ nai form එක කායේස nai වෙනවා කායේස nai කයස නයි වල e එක remove කරලා මේකට add කරනවා කෙරේබා නරිමසෙන් කෙරේබා නරිමසෙන් කියන part එක. ඊට verb එක හැදෙනවා කයස නකෙරේබා නරිමසෙන්. එතකොට have to return කියන meaning එක එනවා. නම් full sentence එක රායිෂු මදේනි කොනෝහොන්වෝ කයස නකෙරේබා නරිමසෙන්. okay ஓகே மேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு செயலை கட்டாயம் செய்ய வேண்டும் ஹேவ் டு டூ அல்லது மஸ்ட் டூ அப்படின்னு சொல்லக்கூடியது நான் பார்க்க போகிறோம் ஏதாவது ஒரு செயற்பாடை கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் நான் அது எப்படியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த வினைச்சொல் அந்த செயலுக்குரிய வினைச்சொல்ல நை ஃபார்ம் எடுக்க வேணும் அந்த நை ஃபார்மில் ஈயை வந்து ரிமூவ் பண்ண வேணும் ஈயை ரிமூவ் பண்ணிட்டு கெரேபா நரிமசென் அப்படின்றத சேர்த்துக்கொள்ள வேணும் அவை பார்த்தீங்க சொன்னா அந்த வினைச்சொல்ற நை ஃபார்ம் எடுக்க வேணும் அதுல ஈய ரிமூவ் பண்ண வேணும் அதோட கெரேபா நரிமசென் அப்படின்றத வந்து சேர்த்துக்கொள்ள வேணும் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஐ ஹாவ் டு ரிட்டர்ன் திஸ் புக் பை நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரத்துக்குள்ள நான் இந்த புத்தகத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக காணப்படுது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம்ன்றதுக்கு ரைசு அப்படின்னு சொல்லப்படும்
அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா பை நெக்ஸ்ட் வீக், அதாவது வாரத்துக்குள்ள அல்லது உள்ள அல்லது வந்து பிஃபோர், முன்னாள் அப்படின்றதுக்கு நாங்க மதேனி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஆகவே ரைசு மதேனி, ஆகவே அடுத்த வாரத்துக்கு முன்னால் அப்படின்னு கருத்து வரக்கூடியதாக காணப்படும். அதுக்கு பின்னால இந்த புத்தகம் அப்படின்றதுக்கு வந்து கொனோஹொன் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒப்ஜெக்ட், செயற்படு பொருள் அப்படின்றதுனால அதோட ஓ பார்ட்டிக்கலை சேர்த்துக்கொள்ள வேணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரிட்டர்ன், திருப்பி கொடுத்தல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கஏசிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கஏசிமஸ் அப்படின்றது வந்து ஃபெஸ் குரூப்புக்குரியது. நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தோம் ஃபெஸ் குரூப்புக்குரியது எப்படி நைஃபார்முக்கு மாற்றுவோம் அப்படின்னு. அவை வந்து கஏசிமஸ் வந்து கஏசனை அப்படின்னு வரும். அதில் வரக்கூடிய இ அப்படின்றது இல்லாமல் ஆகிட்டு கஏசனா அப்படின்றதோட கெரேபா நரிமசென் அப்படின்றத சேர்க்க வேணும். அவை கஏசனா கெரேபா நரிமசென் அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அவை ஃபுல் சென்டென்ஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரைசு மதேனி கொனோ ஹொன்போ கஏசனா கெரேபா நரிமசென் அப்படின்னு வரும். ஓகே. ஓகே, ඊළඟ සෙන්ටෙන්ස් එකත් බලමු. ඉතින් ඉක්මනින් ආපසු ආයිතුයි. sorry, තව එකක් තියෙනවා. You must drink the medicine after you eat. කෑවට පස්සේ බෙහෙත් බොන එක අනිවාර්යයි. එහෙම නැත්නම් අත්‍යවශ්‍යයි. එතකොට you must drink කියන සෙන්ටෙන්ස් එක ලියන්න ඕනේ. එතකොට මෙතන තියෙන after you eat, කෑවට පසුව. ඒක කලින් කලින් ලෙසන් එකක තේ ෆෝම් එකට කරා කියන එක ඇඩ් කරාම ඒ verb එකක් කරාට පස්සේ කියන meaning එක එනවා. after කියන meaning එක එනවා. එහෙනම් after eat කියනවා තබේතේ කරා. ඊළඟට medicine වලට කියනවා කුසුරි කියලා. කුසුරි ඒක object එකක්. wo particle එක. ඊළඟට drink කියන verb එක ගන්නවා nomimus first group එකේ. ඒකේ නයි ෆෝම් එක නොම නයි. මේකේ t එක remove කරලා add කරනවා කෙරේබා නරිමසෙන්. එහෙනම් නොම නකේරේබා නරිමසෙන්. You must drink. තබෙතේ කරා කුසුරිවෝ නොම නකේරේබා නරිමසෙන්. තබෙතේ කරා කුසුරිවෝ නොම නකේරේබා නරිමසෙன். ஓகே. ஓகே மேம். அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் ட்ரிங்க் த மெடிசின் ஆஃப்டர் யூ ஈட், அதாவது நீங்கள் சாப்பிட்ட பின்னால் வந்து கட்டாயமாக வந்து மருந்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஏற்கனவே பார்த்திரோம் ஆஃப்டர் யூ ஈட், ஆஃப்டர் அப்படின்னு வருதுன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா ஒரு வேர்ப்ட வந்து தே போமை எடுத்து அதோட வந்து கரா அப்படின்ட்டு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த செயலுக்கு பின்னால் அப்படி அந்த வினைக்கு பின்னால் அப்படின்ற கருத்து வரக்கூடியதாக காணப்படும் அப்படின்றத பார்த்தோம். அவை வந்து தபேமஸ் அப்படின்னா சாப்பிடுதல், அவை சாப்பாட்டுக்கு பின் அப்படின்னு மாத்துறதுக்கு தபேமஸ்ட வந்து தேஃபம் பார்த்தீங்கன்னா தபேத்தே, அதோட வந்து கராவை சேர்க்க வேணும். ஆகவே தபேத்தே கரா அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். முதல்ல தபேத்தே கரா அப்படின்றத போட வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மருந்துன்றதுக்கு குசூரி அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒப்ஜெக்ட்ன்றதுனால ஓ பார்ட்டிகளை சேர்த்துக்கொள்ள வேணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குடித்தல் அப்படின்றதுக்கு வந்து நொமிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஃபெஸ் குரூப்புக்குரியது. ஆகவே அதுக்குரிய நைஃபோம் பார்த்தீங்கன்னா நொமனை அப்படின்னு வரும். அதில் ஈயை ரிமூவ் பண்ணிட்டு அதோட என்ன சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா கெரேபா நரிமசென் அப்படின்றத சேர்க்க வேணும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தபேத்தே கரா குசிரிவோ நொமன கரேபா நரிமசென் அப்படின்னு வரும். ஓகே. Okay, last one. ඊළඟ sentence එකක් බලමු. ඊළඟට තියෙනවා ඉක්මනින් ආපසු ආයිති කියන sentence එක. එතකොට මෙතන quickly. එහෙම නැත්නම් ඉක්මනින් කියනවා හයකු. ඊළඟට ආපසු යනවා. එහෙම නැත්නම් return කියනවා කායේරිමස්. කායේරිමස්. ඒකත් first group එකේ. මේකේ නයි form එක කායේර නයි. මේකේ t එක remove කරලා add කරනවා කෙරේබා නරිමසෙන්. නම් කායේර නකේරේබා නරිමසෙන්. හයකු කායේර නකේරේබා නරිමසෙන්. ஓகே. ஓகே மேம்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இக்மனிங் ஆப்பசு யாயுத்தி. அதாவது வேகமாக திரும்ப போக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வேகமாக அப்படின்னு சொல்றது வந்து நயக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நயக்கு அப்படின்னா வேகமாக அப்படின்னு கருத்து வரக்கூடியதா இருக்கும். குயிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். குயிக்ன்றதுக்கு வந்து நயக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடியதா காணப்படும். ஆப்போசிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னா ஏரி மஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ் குரூப்புக்குரியது. ஆகவே அதுக்குரிய நைஃபும் பார்த்தீங்கன்னா ஏர நை அப்படின்னு வரும். அதில் ஈய ரிமூவ் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யணும்னா கெரேபா நரிமசென் அப்படின்றது சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே எப்படி வரும் ஃபுல் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நயக்கு கஏரனா கரேபா கஏரனா கரேபா நரிமசென். ඔකේ වගේ නයි ෆෝම් එකේ E එක රිමූව් කරලා කෙරේබා නරිමසෙන් කියන එක ඇඩ් කරාම have to do කියන මීනින් එක එනවා right? ඒ ටික නෝට් ඩවුන් කරගන්න. இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க.
ඊළඟ පාඩේට යමු. ඊළඟට තියෙනවා නයි ෆෝම් එක යූස් කරලා ලියන්න පුළුවන් තවත් ග්‍රැමර් පැටර්න් එකක්. මේකේ තියෙනවා don't have to do a verb. එහෙම නැත්නම් no need to do a verb. verb එකක් කලේ නැති වුණාට කමක් නැහැ කියන මීනින් එක. ඉතින් මේ සෙන්ටෙන්ස් එක හදාගන්නේ verb එකේ නයි ෆෝම් එක අරගෙන මේකේ e එක රිමූව් කරලා ඇඩ් කරනවා කුතේමෝ ඊඩස් කියන පාර්ට් එක. නයි ෆෝම් එක අරගෙන ඒකේ e රිමූව් කරලා කුතේමෝ ඊඩස් ඇඩ් කරනවා. එක්සැම්පල් තියෙන it's okay you don't have to pay. කමක් නැහැ. ගෙව්වේ නැති වුණාට කමක් නැහැ. pay කළේ නැති වුණාට කමක් නැහැ. ඒකට it's okay කියනවා daijoubu නැත්නම් daijoubu this ඇඩ් කරන්නත් පුළුවන් daijoubu. එතකොට you don't have to pay. pay කියන verb එක ගන්න. pay කියන්නේ හරයිමස්. මේක first group එකේ මේකේ nai form එක හරවනයි. හරවනයි. ඒක රිමූව් කරලා ඇඩ් කරනවා කුතේමෝ ඊදෙස් හරවනයි වල එක රිමූව් කරලා කුතේමෝ ඊදෙස් ඇඩ් කරාම හරව නකුතෙමෝ ඊදෙස්. daijoubu හරව නකුතෙමෝ ඊදෙස්. It's okay you don't have to pay කියන meaning එක එන්නේ right? Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா டோன்ட் ஹேவ் டு டூ நோ நீட் டு டூ. அதாவது வந்து ஒரு செயலை கட்டாயமா செய்ய தேவையில்ல, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்க போறோம். முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா அந்த வேர்புட அந்த வினைச்சொல்லை வந்து நை ஃபார்ம் எடுத்துக்கொள்ள வேணும். அந்த நை ஃபார்ம்ல ஈய ரிமூவ் பண்ணிட்டு அதோட வந்து குத்தேமோ ஈதேஸ் அப்படின்னு சேர்த்துக்கொள்ள வேணும். குத்தேமோ ஈதேஸ் அப்படி சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே அதுக்குரிய பொருள் வந்து ஒரு செயலை செய்ய வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு கருத்து தரக்கூடியதாக காணப்படும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஓகே யூ டோன்ட் ஹேவ் டு பே. பரவாயில்ல நீங்கள் வந்து அதுக்கான பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அதுக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு பரவாயில்லைன்னு அப்படி சொல்றதுக்கு தைஜோபு திஸ் தைஜோபு அல்லது தைஜோபு திஸ் ரெண்டும் சொல்லலாம். அவை இந்த இடத்துல வந்து தைஜோபு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு பின்னால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யூ டோன்ட் ஹேவ் டு பே. பே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹராயிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப்புக்குரியது. அதை நீங்கள் நை ஃபார்முக்கு மாற்றினீங்கன்னா ஹரவனை அப்படின்னு வரும். அதில் ஈயை ரிமூவ் பண்ணிட்டு குத்தேமோ ஈ தேஸ் அப்படின்னு சேர்த்தீங்கன்னா ஹரவன குத்தேமோ ஈ தேஸ் அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அவை ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தைஜோபு அரவன குத்தேமோ ஈ தேஸ் அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். ஓகே. Okay, ඒ වගේ next ඊළඟ sentences දෙක try කරමු. இதே மாதிரி மற்ற 2 சென்டென்ஸையும் ட்ரை பண்ணி
Okay, next one. ඊළඟ sentence එක. ඊළඟට තියෙනවා you don't have to bring anything. මොනවත් අරගෙන ආවේ නැති වුණාට කමක් නැහැ කියන sentence එක. එතකොට anything කියන word එක මොනවත් කියනවා නනිමු. නනිමු bring එහෙම නැත්නම් අරගෙන එනවා මොත්තේ කිමස් කියන verb එක. මොත්තේ කිමස්. ඉතින් මේක third group එකේ sorry. මොත්තේ කිමස් කියන එක third group එකේ. එතකොට ඒකේ නයි form එක මොත්තේ කොනයි වෙනවා. මොත්තේ කොනයි. ඒකේ ඊයක remove කරලා කුතෙමෝ ඊඩෙස් ඇඩ් කරනවා. නම් මොත්තේ කොන කුතෙමෝ ඊඩෙස් මොත්තේ කොන කුතෙමෝ ඊඩෙස්. ஓகே ஓகே மேம். அடுத்த உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யூ டோன்ட் ஹேவ் டு பிரிங் எனிதிங். நீங்க எதுவும் கொண்டு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. எனிதிங் எதுவும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நனிமோ அப்படின்னு சொல்லப்படுது. பிரிங் கொண்டு வருதல் அப்படின்னு சொல்றது வந்து மொத்தெக்கிமஸ். மொத்தெக்கிமஸ் அப்படின்றது வந்து தேர்ட் குரூப்புக்குரியது, மூன்றாவது குரூப்புக்குரியது. ஆகவே இதை நைஃபோமுக்கு மாத்திர நேரம் வந்து மொத்த கொனாய் அப்படின்னு வரும். இதுல வந்து ஈய ரிமூவ் பண்ணிட்டு கொனே குத்தமோ ஈதேஸ் அப்படின்றது கொனே குத்தமோ ஈதேஸ் அப்படின்றது குத்தமோ ஈதேஸ் அப்படின்றது சேர்த்துக்கொள்ள வேணும். அவை வந்து பாத்தீங்க அப்படின்னு ஃபுல் சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நனிமோ மொத்தே கொன குத்தேமோ ஈதேஸ் அப்படின்னு வரும். நனிமோ மொத்தே கொன குத்தேமோ ஈதேஸ். ஓகே மேம். next one you don't have to take off your shoes. සපත්තු ගැලවෙන්නේ නැති උනාට කමක් නැහැ. but you don't have to take off your shoes කියන sentence එක. දැන් මේකේ තියෙනවා shoes. shoes වල තියෙන කුත්සු. කුත්සු කියන්නේ object එකක්. එහෙනම් wo particle එක. ඊළඟට නුගිමස්. නුගිමස් කියලා කියන්නේ take off කියන verb එක. නුගිමස් first group එකේ ඒ නයි form එක නුගනයි. නුගනයි වල e එක remove කරලා add කරනවා කුතෙමෝ ඊදෙස්. නම් කුත්සුවෝ නුගනකුතෙමෝ ඊදෙස්. කුත්සුවෝ නුගනකුතෙමෝ ඊදෙස්. okay ஓகே மேம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். அதாவது உங்களுடைய காலணிகளை கழட்ட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து ஷூஸ் காலனி அப்படின்றதுக்கு வந்து குட்சு அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செயற்படு பொருள். ஆகவே அதோட ஓ பார்ட்டிக்கலை சேர்த்துக்கொள்ள வேணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது இப்போ டேக் ஆஃப் ரிமூவ் பண்ணுறது, அதாவது கலட்டுதல் அப்படின்றதுக்கு வந்து நுகிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஃபெஸ்ட் குரூப்புக்குரியதாக காணப்படுது. ஆகவே இது வந்து நை ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நுகநை அப்படின்னு வரும். அதில் ஈ ரிமூவ் பண்ணிட்டு குத்தேமோ ஈதேஸ் அப்படின்றது சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்சுவோ குட்சுவோ நொகன குத்தேமோ ஈதேஸ். குட்சுவோ நுகன குத்தேமோ ஈதேஸ் அப்படி வரும். ஓகே மேம். right ඒ ටික note down කරගමු. இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க.
right. එතකොට එතනින් lesson 17 end වෙනවා. ඊළඟ lesson 18 start කරමු. ඒත් 18 වල 18 ඔව් 18 වල vocabulary එක share කරලා තියෙන්නේ. ඒක download කරගන්න. இதோட 17வது லெசன் முடிவடையுது. 18வது லெசன் வந்து ஸ்டார்ட் ஆக்கப்பட போகுது. 18வது லெசனுக்குரிய பிடிஎஃப் வந்து மேம் வந்து சட்ல போட்டிறாங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. Okay, lesson 18 start කරමු. මේකේ first verb එක තියෙනවා. be able. එහෙම නැත්නම් can කියන එක can පුළුවන් කියනවා. දෙකිමස්. දෙකිමස්. முதலாவது வேர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா தெக்கிமஸ் அப்படின்றது அது வந்து முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. பி ஏபிள் டு கேன் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே ඊළඟ wash සෝදනවා. අරයිමස්. අරයිමස්. அடுத்தது அரைமஸ் வாஷ் கழுவுதல். ඊට play කිව්වම මෙතන instrument එකක් පියානෝ වගේ instrument එකක් play කරනවා. හිකිමස්. හිකිමස්. அடுத்தது இக்கிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிளே, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பியானோ அது மாதிரி வந்து உபகரணங்களை வந்து வாசித்தல் அப்படின்னு சொல்றது வந்து இந்த இடத்துல இக்கிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. next one sing. ගායනා කරනවා. උතායිමස්. උතායිමස්. அடுத்து உத்தாய்மஸ் அப்படின்றது வந்து பாட்டு படித்தல். and collect gather කියන එකතු කරනවා. අත්සු මෙමස්. අත්සු මෙමස්. அடுத்தது அட்சு மெமஸ் அப்படின்றது வந்து ஒன்று சேர்த்தல், கலெக்ட் ஒன்று சேர்த்தல். throw away. සුතෙමස්. සුතෙමස්. சுத்தேமஸ் வீசுதல், த்ரோ அவே. and exchange එහෙම නැත්නම් change කරනවා. කයෙමස්. කයෙමස්. கயமஸ் அப்படின்னா மாற்றுதல். drive කරනවා. උන්තෙන් ශිමස්. උන්තෙන් ශිමස්. அது வந்து உன்தென் ஷிமஸ் அப்படின்றது வந்து டிரைவ் ஓட்டுதல், வாகனம் ஓட்டுதல். reserve book කරනවා. යෝයක්කු ශිමස්. යෝයක්කු ශිමස්. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யோ யக்கு ஷிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரிசர்வ் புக் பண்ணுதல், அதாவது பாத்தீங்கன்னா முன்பதிவு செய்தல் அப்படின்றதுக்கு வந்து யோ யக்கு ஷிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. next one visit some place of study. kengaku shimasu. kengaku shimasu. அடுத்தது கெங்கக்கு ஷிமஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கற்றலுக்காக ஒரு இடத்துக்கு செல்லுதல். விசிட் சம் பிளேஸ் ஃபார் ஸ்டடி, கற்றலுக்காக ஒரு இடத்துக்கு செல்லுதல். ஓகே piano. piano එකට කියනවා කතකනා වලින් piano. piano. அடுத்து பியானோக்கு வந்து கதக்கனாவால பியானோ அப்படின்னு சொல்லப்படுது. නැත්නම් meter. meter කියනවා මේතොරු. මේතොරු. அடுத்தது மீட்டர், அளவீடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மீட்டர்ன்றதுக்கு வந்து கத்தக்கனாவால மீத்தரு, மீத்தருன்னு இது මේතොරු. மேத்தொரு. international kokusai. kokusai. அடுத்தது சர்வதேசம் அப்படின்றதுக்கு வந்து கொக்கோ ஷாய். and cash genkin. genkin. அது வந்து கேஷ் பணம் அப்படின்றதுக்கு வந்து கெங்கின். and hobby විනෝදාංශය ශුමි. ශුමි. பொழுதுபோக்கு அப்படின்றதுக்கு வந்து ஷுமி.
and diary එකට කියනවා නික්කි නික්කි டைரக்ட் මොනවද කියන්නේ මම? නික්කි ni ni நிக்கி நிக்கி அப்படின்னு சொன்னா நாட்பதிவு புத்தகம், நாட்குறிப்பு புத்தகம், டைரி. நிக்கி என்ன? prayer එහෙම නැත්නම් pray කරනවා ඔයිනොරිවෝ shimasu ඔයිනොරිවෝ shimasu அது வந்து ஒய் நொரிவோ ஷிமஸ் அப்படின்றது வந்து இறைவணக்கம் செய்தல், பிரேயர். කචෝ කචෝ කියනවා section chief කචෝ அது வந்து கச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து செக்ஷன் ஷிப் வந்து பிரிவு தலைவர். and department chief bucho bucho அது டிபார்ட்மெண்ட் சீஃப் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அதாவது துறை தலைவர் அப்படின்றதுக்கு வந்து புச்சோ. and president of a company shacho shacho அது வந்து சச்சோ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நிறுவன தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் அ கம்பெனிக்கு வந்து சச்சோ. animal සත්තුන්ට කියනවා දෝබුත්සු දෝබුත්සு அடுத்தது தோ புட்சு அப்படின்னா விலங்குகள். and horse uma uma அடுத்து உமா அப்படின்னா குதிரை, ஹோஸ். really මේක මේ pronunciation එක්ක use කරන්න පුළුවන් හේ කියලා කියනවා හේ அது வந்து ஹே அப்படின்னு சொன்ன ஒரு இப்ப பேசிக் கொண்டிருக்கிற நேரம் ஏ அப்படின்னா ரியலி உண்மையாவா அப்படின்னு கேட்கறதுக்கு பயன்படுத்தப்படும். next one that might be interesting それは面白いですねそれは面白いですねஅது சொரேவா ஒமஷுரை டெஸ்னே அப்படின்னு சொல்றது வந்து அது சுவாரஸ்யமாக காணப்படும் தானே அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படுத்தப்படும். not easily කියනවා නක 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 அது நக்க நக்கா அப்படின்னு சொன்னா இலகுவானதல்ல, நாட் ஈஸிலி, அப்ப இலகுவானதல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது. නැඩ රාන්ච් එහෙම නැත්නම් ස්ටොක් ෆාම් කියනවා බොකුජෝ බොකුජෝ அடுத்தது பொக்குஜோ அப்படின்னு சொன்னா ரான்ச், அதாவது பண்ணை, அதாவது வந்து கால்நடைகள் வளர்க்கக்கூடிய பண்ணை அப்படின்றதுக்கு வந்து பொக்குஜோ அப்படின்னு சொல்லப்படுது. really 本当ですか本当ですか அடுத்தது வந்து ஹொந்தோ டெஸ்கா அப்படின்னா உண்மையாகவா, ரியலி அப்படின்னு கேட்கறதுக்காக பயன்படுத்தப்படும். by all means செஹி 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 அப்படின்னா பை ஆல் மீன்ஸ் எல்லா வகையிலும் எல்லா வழிகளிலும் அப்படின்னு சொல்லப்படும். right ඒක තමයි එතකොට lesson 18 වල vocabulary ටික ළඟට බලමු grammar part එක ඕකේ මේ lesson එකේ තියෙනවා dictionary form කියන එක dictionary form நாங்க இதுல வந்து டிக்ஷனரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புதிய ஃபார்மை பார்க்க போறோம். right එතකොට අපි කලින් කරලා තියෙනවා තේ form ඊළඟට nai form කරා මේක තවත් එක form එකක් verb එකේ තියෙන dictionary form කියන එක dictionary form එකට Japanese වලින් කියනවා jishoke කියලා jishoke සිංහලෙන් නම් ශබ්දකෝෂ ස්වරූපේ ඒ කියන්නේ normally අපි verb එකක් dictionary එකක හොයනවා නම් හොයනකොට තියෙන්නේ මේ dictionary form එකෙන් තමයි තියෙන්නේ ඒකයි මේකට dictionary form කියලා කියන්නේ. Okay. ஓகே மேம்.
அடுத்து வந்து நாங்க இப்ப பார்க்க போறது வந்து டிக்ஷனரி ஃபார்ம். நாங்க ஏற்கனவே வந்து தே ஃபார்ம், நை ஃபார்ம் பார்த்த மாதிரி இப்ப பார்க்குறது வந்து டிக்ஷனரி ஃபார்ம். டிக்ஷனரி ஃபார்ம் வந்து அகராதி முறை அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. அ அதே ஜப்பனீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜிசோகேகே அப்படின்னு சொல்லப்படக்கூடியதா காணப்படுது. ஜிசோகே அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு சொல்ல வந்து உண்மையான வடிவம் டிக்ஷனரில எப்படி காணப்படுமோ, அந்த வடிவம் தான் வந்து டிக்ஷனரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. ඕකේ. එතකොට මේකත් අර කලින් තේ ෆෝම් නයි ෆෝම් වගේම ගෲප් එකකින් ගෲප් එකට හදන විදිහ වෙනස්. එතකොට ගෲප් 1 එකේ ඩික්ෂනරි ෆෝම් එක ක්‍රියේට් කරගන්න හදාගන්නේ මස් කියන එක රිමූව් කරනවා. verb එකේ මස් එක රිමූව් කරලා ඊට කලින් තියෙන e sound එක ඌ sound එකකට හරව ගන්න ඕනේ. e sound එක ඌ sound එකක් කරනවා. එක්සැම්පල් තියෙන අරයි මස් රිමූව් කරලා e එකක් තියෙනවා මෙතන. e වල ඌ sound එක ඌ වෙනවා. එහෙනම් අරව් අරයි මස් වල ඩික්ෂනරි ෆෝම් අරව්. ඊට හිකි මස් රිමූව් කරනවා කී එකක් තියෙන කී වල ඌ sound එක කූ වෙනවා. එහෙනම් හිකු. හිකි මස් වල ඩික්ෂනරි ෆෝම් හිකු. උතයි මස් රිමූව් කරනවා e එකක් තියෙනවා. e වල ඌ sound එක ඌ. එහෙනම් උතව්. උතයි මස් වල ඩික්ෂනරි ෆෝම් එක උතව් වෙනවා. ඊළඟට හනාෂි මස් රිමූව් කරනවා ෂී අකුරක් තියෙනවා ෂී වල ඌ සවුන්ඩ් එක සූ. එහෙනම් හනසු. හනාෂි මස් වල ඩික්ෂනරි ෆෝම් හනසු. ඒ වගේ ෆස්ට් ගෲප් එකේ මස් එක රිමූව් කරලා ඊ සවුන්ඩ් එක ඌ සවුන්ඩ් එකක් කරගන්න ඕනේ. ஓகே. ஓகே மேம். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க வந்து இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1, குரூப் 2 அப்படி வகைப்படுத்தி நாங்க வந்து டிக்ஷனரி ஃபார்முக்கு மாத்துவோம். இதுல வந்து டிக்ஷனரி ஃபார்ம்ல வந்து முதலாவது குரூப் 1 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்யணும், அந்த மஸ்ஸ வந்து முதல்ல ரிமூவ் பண்ண வேணும். அதுக்கு பின்னால சவுண்ட வந்து சவுண்டாக மாத்த வேணும். இப்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அராயிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அத மஸ்ஸ ரிமூவ் பண்ணா அராயி அப்படின்னு வரும். அப்படின்றது வந்து சவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஊன்னு வரக்கூடியதா காணப்படும். அவை அரா, அப்படின்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இக்கிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல மஸ்ஸ ரிமூவ் பண்ணீங்கன்னா, சவுண்ட் காணப்படும். ஃபார்ம பார்த்தீங்கன்னா, கூவாக மாறும். ஆவே இக்கு அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உத்தாயிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மஸ்ஸ ரிமூவ் பண்ணிட்டு, வந்து சவுண்டுக்கு மாத்தீங்கன்னா, ஊவா மாறும். ஆவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படின்னு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அனாசிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல மஸ்ஸ ரிமூவ் பண்ணீங்கன்னா, காணப்படுது. வந்து ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, சூவா மாறும். அனசு. ஓகே. ஓகே. ටික නෝට් ඩවුන් කරගන්න. இத நோட் டவுன் பண்ணிக்கோங்க.
right. ඊළඟට බලමු second group එක. second group එකේ dictionary form. මේකේ dictionary form එක හදාගන්නේ must කියන එක remove කරලා rule එකක් add කරනවා. rule අකුරක් එකතු කරනවා. example තියෙනවා දෙකිමස්. must remove කරලා rule add කරාම දෙකිරු. දෙකිරු. අත්සුමෙමස්. must remove කරලා rule add කරාම අත්සුමෙරු. අත්සුමෙරු. සුතෙමස් must remove කරලා rule add කරාම සුතෙරු. සුතෙරු වෙනවා. okay. ஓகே மேம். இப்போ வந்து 2வது குரூப்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதில வந்து மஸ்ஸ ரிமூவ் பண்ணிட்டு ரூவ எட் பண்ண வேணும் டிக்ஷனரி ஃபார்மாக மாத்துறதுக்கு. உதாரணம் பார்த்தீங்கன்னா, தெக்கிமஸ் அதில மஸ்ஸ ரிமூவ் பண்ணிட்டு ரூ எட் பண்ணினா தெக்கிரு அப்படின்னு வரும். அடுத்து அட்சுமேமஸ் அதில மஸ்ஸ ரிமூவ் பண்ணிட்டு ரூவ எட் பண்ணீங்கன்னா அட்சுமேரு அப்படின்னு வரும். அடுத்து சுத்தேமஸ் அதில வந்து மஸ்ஸ ரிமூவ் பண்ணிட்டு ரூவ எட் பண்ணீங்கன்னா சுத்தேரு அப்படின்னு வரும். ஓகே. okay. second group එකත් note down කරගන්න. இதையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. okay. next one. ඊළඟට බලමු third group එක. third group එකේ special verbs දෙකයි තියෙන්නේ. shimas kimas කියන එක. මේ දෙක මතක තියාගන්න ඕනේ. shimas නම් dictionary form එක සුරු වෙනවා. සුරු. kimas වල dictionary form එක කුරු වෙනවා. kimas නම් කුරු. okay. ஓகே மேம். இப்போ தேர்ட் குரூப்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஷிமஸ் வந்து சுரு அப்படின்னு மாறும். கிமஸ் வந்து குரு அப்படின்னு மாறும். ஓகே மேம்.
ඕකේ ඊළඟට බලමු ඩික්ෂනරි ෆෝම් එකෙන් sentences හදන විදිහ. first grammar එක පළවෙනි grammar pattern එක තියෙනවා can able to do a verb කියන එක. කියන්නේ verb එකක් කරන්න පුළුවන් කියන sentence එක හදන විදිහ. මේ කරන්න පුළුවන් කියන verb එකට අපි කියන වෙනමම ෆෝම් එකක් තියෙනවා වෙනමම නමක් තියෙනවා. ඒකට කියනවා කනෝකේ කියලා කනෝකේ. ඒකට can එහෙම නැත්නම් able to do a verb දෙයක් කරන්න පුළුවන් කියන sentence එක. ඒක හදාගන්නේ verb එකේ dictionary form එකට එහෙම නැත්නම් jishoke එකට add කරනවා kotoga dekimasu කියන part එක. kotoga dekimasu. dictionary form එකට kotoga dekimasu add කරනවා. example තියෙනවා Mrs. Suzuki can sing a song. එහෙම නැත්නම් can sing කියන එක. දැන් Suzuki san වා song කියන word එකත් මම අරන් තියෙනවා. මෙතන ඕනනම් ලියාගන්න sing a song කියලා. උතා කියන word එක උතා. එතකොට song කියන එක object එකක් විදිහට ගන්නෙ. නම් wo particle එක ඊළඟට sing කියන verb එක තමයි උතාව්. එහෙම sorry උතායිමස්. උතායිමස් කියන එක e වලින් මස් වලට කලින් e sound එකක් එන first group එකේ verb එක. උතායිමස් first group එකේ. නෑ ඒකේ ඩික්ෂනරි ෆෝම් හදාගන්නේ මස් එක රිමූව් කරලා ඊවල ඌ සවුන්ඩ් එක ගන්නවා ඌ වෙනවා එහෙනම් උතායි මස් වල ඩික්ෂනරි ෆෝම් එක උතා මේකට ඇඩ් කරනවා කොතෝගා දෙකිමස් දැන් සුසුකි සන්වා උතව් කොතෝගා දෙකිමස් සුසුකි සන්ට ගීත ගායනා කරන්න පුළුවන් ඕකේ ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க அந்த டிக்ஷனரி ஃபார்ம பயன்படுத்தி செய்யக்கூடிய சில கிராமர் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல முதலா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கேன் ஏபிள் டு டூ. அதாவது ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. அதுக்கு வந்து ஸ்பெஷலா என்ன சொல்லப்படும்னா, கொனோகே அப்படின்னு சொல்லப்படும். கனோகே அப்படின்னு சொல்லப்படக்கூடியதா காணப்படும். இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வினை சொல்ற டிக்ஷனரி ஃபார்ம் அதாவது ஜிசோகேய எடுத்துக்கொள்ள வேணும். அதோட நீங்க என்ன செய்யணும்னா, கொத்தோகா டெக்கிமஸ் அப்படின்றத சேர்த்துக்கொள்ள வேணும். முதலாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்ஸஸ் சுசுகி கேன் சிங் அ சாங் அப்படின்னு வரக்கூடியது. அதாவது திருமதி சுசுகி அவர்களால் பாட்டு பாட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்பயே வந்து நீங்க என்ன செய்யணும்டா, மிஸ்ஸஸ் சுசுகி அப்படின்றதுக்கு சுசுகி சன் அப்படின்னு போட வேணும். அதோட வா பார்ட்டிகல். அடுத்து வந்து பாட்டு அப்படின்றதுக்கு வந்து உத்தா அப்படின்னு சொல்லப்படுது. உத்தா அப்படின்றது பாட்டு. இது வந்து ஆப்ஜெக்ட் செயற்படு பொருளா காணப்படுறதுனால அதோட வோ பார்ட்டிகலை சேர்த்துக்கொள்ள வேணும். அடுத்து வந்து பாட்டு பாடுதல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உத்தாயிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உத்தாயிமஸ்ஸை வந்து நீங்க டிக்ஷனரி ஃபார்முக்கு மாத்தணும். அப்ப மஸ்ஸை ரிமூவ் பண்ணீங்கன்னா உத்தா இ அப்படின்னு வரும். ஈ வந்து ஊவா மாத்தினீங்கன்னா உத்தா ஊ அப்படின்னு வரும். அவைய உத்தாவு அப்படின்னு போட வேணும். அதோட நீங்க என்ன செய்யணும்டா, கொத்தாக்கோ தெக்கிமஸ் அப்படின்றத சேர்த்துக்கொள்ள வேணும். கொத்தோகா தெக்கிமஸ் அப்படின்றத சேர்த்துக்கொள்ள வேணும். அவைய ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா, சுசுகி சன்வா உத்தாவோ உத்தா ஊ கொத்தோகா தெக்கிமஸ் அப்படின்னு வரும். ஓகே மேம். ரைட் நீங்க வந்து ඊළඟ சென்டென்சஸ் එක ட்ரை කරන්න இதே மாதிரி மற்ற 2 சென்டென்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க.
next one ඊළඟ sentence එක බලමු. දැන් තියෙනවා Mr. යමදා can swim කියන sentence එක. යමදා මහතාට පිහිනන්න පුළුවන්. ね、山田さんは泳ぐことができます。swim කියන verb එක泳ぎます.泳ぎます. එතකොට මේක first group එකේ එහෙනම් මේකේ dictionary form එක ඔයගු වෙනවා. දී එක ගු අකුරක් වෙනවා. දැන් මේකට add කරනවා කොතෝගා දෙකිමස්. දැන් යමදා සන් වා ඔයගු කොතෝගා දෙකිමස්. ஓகே. ஓகே மேம். 2வது உதாரணம் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் யமதா கேன் ஸ்விம். அதாவது திரு யமதாவால் நீச்சல் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. மிஸ்டர் யமதா அப்படின்றதுக்கு வந்து யமதா சன் அப்படின்னு போடப்படும். அதோட வா பார்ட்டிக்கல். அடுத்து ஸ்விம் நீச்சல் அடித்தல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒயோகி மஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப்புக்குரியது. ஆகவே மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அது கீரை வந்து ஊஃபம் பார்த்தீங்கன்னா கூவாக மாறும். ஆகவே ஒயோகு அப்படின்னு வரும். ஆகவே ஒயோகு. அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னு சொன்னா கொத்தோகா தெக்கிமஸ் அப்படின்றத சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா யமத சன்வா ஒயோகு யமத சன்வா ஒயோகு கொத்தோகா தெக்கிமஸ் அப்படின்னு வரும். ஓகே. next one ඊළඟට තියෙනවා he can read kanji. ඔහුට kanji කියවන්න පුළුවන්. he කියන්නේ කරේ, කරේවා kanji වලට kanjiමයි. එක object එකක්. verb particle එක. නැත්නම් yomimasu. read කියන verb එක yomimasu. දැන් මේක first group එකේ me එකක් තියෙන්නේ. දැන් me එක move වෙනවා yomu. ඒකට add කරනවා kotoga dekimasu. karewa kanji wo yomu kotoga dekimasu. okay. ஓகே மேம். ஈ கேன் ரீட் கஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அவனால் கஞ்சி வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படின்றதுக்கு கரே, அதோட வா பார்ட்டிக்கல். அது பின்னால கஞ்சி, அது வந்து கஞ்சி வந்து ஒப்ஜெக்ட் செயற்படு போன்றதுனால ஓ பார்ட்டிக்கல். அதுக்கு பின்னால ரீட் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யொமிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் குரூப்புக்குரியதுனால அது வந்து யொமு அப்படின்னு மாறக்கூடியதாக இருக்கும். அதோட நீங்கள் என்ன செய்யணும் கொத்தோகா தெக்கிமஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கொள்ள வேணும். ஆகவே கரே வா கஞ்சுவோ யொமோ கொத்தோகா தெக்கிமஸ். ஓகே மேம்.
ඕකේ වගේ ඩික්ෂනරි ෆෝම් එකට කොතෝග දෙකිමස් කියන එක ඇඩ් කරාම can do a verb කියන සෙන්ටෙන්ස් එක හදාගන්න පුළුවන්. ඊළඟට තියෙනවා noun එකකින් නාම පදයකින් දෙයක් කරන්න පුළුවන් කියන සෙන්ටෙන්ස් එක හදන විදිහ. එතකොට මේකෙදී noun එකට ඇඩ් කරනවා ගා කියන පාටිකල් එක. ගා අනේ can කියන verb එක ලියනවා දෙකිමස්. noun ගා දෙකිමස්. noun එකකින් දෙයක් පුළුවන් කියන විදිහ. I can play golf. I can golf කියලා කියන්නේ මට golf පුළුවන් කියලා කියන්නේ golf play කරන්න පුළුවන් කියන meaning එකම තමයි. හැබැයි verb එකක් use කරන්නේ නැතුව noun එකකින් විතරක් කියන විදිය. දැන් වතශිවා golf වලට කියන ගොරුෆුගා දෙකිමස්. වතශිවා ගොරුෆුගා දෙකිමස්. ඒ වගේ noun එකට ගා දෙකිමස් add කරාම noun එකකින් දෙයක් පුළුවන් කියලා කියන්න පුළුවන්. හරි? Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்றத வந்து பெயர்ச்சொல் நவுன மாத்திரம் பயன்படுத்தி சொல்லக்கூடிய வழிமுறை. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது பெயர்ச்சொல் நவுன் வர வேணும். அதோட கா பார்ட்டிகல் வர வேணும். அதோட டெக்கிமஸ் அப்படின்றத சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ கேன் பிளே கோல்ஃப். என்னால வந்து கோல்ஃப் விளையாட முடியுன்ற செயலை வந்து அந்த வேர்ப் இல்லாம, வினைச்சொல் இல்லாம அந்த பெயர்ச்சொல்ல மாத்திரம் பயன்படுத்தி விளையாட முடியும் அப்படின்னு சொல்றதுக்கான சென்டென்ஸை பார்ப்போம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படின்னு வார்த்தைக்கு வத்தஷி அதோட பா பார்ட்டிக்கல் வர வேணும். கோல்ஃப்க்கு வந்து கொருஃபு அதோட கா பார்ட்டிக்கல் அதோட தெக்கிமஸ் அவே வத்தஷிவா கொருஃபு கா தெக்கிமஸ் அப்படின்னு வரும். ஓகே.
ඕකේ next sentence එක ඊළඟ sentence එක බලමු. ඊළඟට තියෙනවා sister can cook really well කියන sentence එක. නංගීට හොඳට උයන්න පුළුවන්. එහෙම නැත්නම් ආහාර විසින්න පුළුවන් කියන sentence එක. ஒரு sister younger sister කියනවා ඉමෝතෝවා cook කියන verb එක sorry noun එක තමයි රියෝරි. ඊළඟට ගා කියන particle එක දෙකිමස් කියනවා can කියන verb එක. ඉමෝතෝවා රියෝරිගා දෙකිමස්. ඉමෝතෝවා රියෝරිගා දෙකිමස්. ஓகே ஓகே மேம். அடுத்து சிஸ்டர் கேன் குக் ரியலி வெல். அதாவது என்னுடைய சகோதரிக்கு, என்னுடைய இளைய சகோதரிக்கு நன்றாக சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து யங்கர் சிஸ்டர், இளைய சகோதரி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஹிமோத்தோ அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வாப்பாட்டிகள். அடுத்து வந்து சமைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் சொல்லுக்கு வந்து ரியோரி அப்படின்னு சொல்லப்படுது. அதோட கா ஓட தெக்கிமஸ் சேர்த்தீங்கன்னா முடியும், கேன் அப்படின்ற கருத்து வரக்கூடியதா காணப்படும். ஆகவே இமோத்தோவா ரியோரி கா தெக்கிமஸ். இமோத்தோவா ரியோரிகா தெக்கிமஸ். ஓகே. next one I can play piano. මට පියානෝ පුළුවන් කියන sentence එක. වතෂි වා පියානෝ ගා දෙකිමස්. පියානෝ noun එකක්. වතෂි වා පියානෝ ගා දෙකිමස්. ஓகே ஓகே மேம். அடுத்து வந்து ஐ கேன் ப்ளே பியானோ. என்னால் பியானோ வாசிக்க முடியும் அப்படின்றது பார்த்துக்கோனீங்கன்னா எனக்குன்றதுக்கு வத்த சிவா, அது பியானோக்கு பியானோ பியானா, அதோட வந்து கா தெக்கிமஸ். அவே வத்த சிவா பியானா கா தெக்கிமஸ் அப்படின்றது என்னால் பியானோ வாசிக்க முடியும்ன்ற கருத்து தரக்கூடியதா இருக்கும். ஓகே. ඕකේ next ඊළඟට බලමු ඊළඟ part එක. ඊළඟට තියෙනවා විනෝදාංශයක් විස්තර කරන විදිය. hobby එකක් විස්තර කරන විදිහ. එතකොට hobby එක ගැන කියනකොට මේ hobby එක noun එකකින් කියන්නත් පුළුවන්. එහෙම නැත්නම් verb එකකින් කියන්නත් පුළුවන් hobby එක. එතකොට hobby එක noun එකකින් කියනවා නම් hobby එකට කියනවා ශුමි කියලා. ශුමිවා noun එකක් නම් noun එකත් එක්ක this වලින් end කරන්න පුළුවන්. ශුමිවා noun this. ඊළඟ ශුමි hobby එක verb එකක් නම් ශුමිවා verb එකේ dictionary form එක තමයි ගන්නෙ. dictionary form එකට add කරනවා කොතෝ this කියන part එක. කොතෝ this.
my hobby is fishing. මගේ විනෝදාංශය මාල් වැල්ලීම. එතකොට මේ fishing කියන එක මේකෙදි noun එකකුත් තියෙනවා verb එකකුත් තියෙනවා. ඒ නිසා මේ දෙකෙන්ම ලියන්න පුළුවන්. එතකොට හැම එකම දෙකක් නැහැ. verb නම් verb noun නම් noun. ඒ දෙකම තියෙනවා නම් දෙකෙන් ඕන එකකින් කියන්න පුළුවන් hobby එක. හරි. එතකොට my hobby is fishing කියනවා. my hobby. my කිව්වම වතසිනෝ. hobby එකට ශුමි. වතසිනෝ ශුමි වා fishing කියන noun එක තමයි සුරි. සුරි දෙස්. noun එකකින් කියනවා නම් වතසිනෝ ශුමි වා සුරි දෙස්. මගේ විනෝදාංශය මාළු වැඳීම. මේකම verb එකකින් කියනවා නම් වතසිනෝ ශුමි වා සුරිවෝ සුරු කොතෝ දෙස්. කියන්නේ සුරීවෝ shimas කියනවා සුරීවෝ shimas කියනවා fishing කියන verb එක. ඒත් shimas කියන එක third group එකේ ඒ නිසා මේකේ dictionary form එක ගන්නවා සුරු. මේකට add කරනවා කොතෝ දෙස්. සුරීවෝ සුරු කොතෝ දෙස්. වතසිනෝ සුමිවා සුරීවෝ සුරු කොතෝ දෙස්. ඒ වගේ මේ ශුමි එකක් hobby එකක් describe කරද්දී noun එහෙම නැත්නම් verb එකේ dictionary form දෙකම use කරන්න පුළුවන්. Okay. ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா டிஸ்கிரைபிங் அ ஹாபி. அதாவது ஒரு பொழுதுபோக்கை வந்து விவரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் வந்து பொதுவாக என்னோட பொழுதுபோக்கை வந்து விவரணை செய்கிற நேரம் வந்து அதாவது பெயர் சொல்ல பயன்படுத்தியும் விவரிக்கலாம். அதே நேரம் வந்து வினை சொல்ல பயன்படுத்தியும் விவரிக்கலாம். இதில் வந்து பெயர் சொல்லாலையும் வினை சொல்லாலையும் விவரிக்கக்கூடிய சில ஹாபி பொழுதுபோக்கை சொல்றதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல தரப்பட்டிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலாவது வந்து பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சுமி அப்படின்னு சொல்லப்படுது. சுமின்னு சொன்னா பொழுதுபோக்கு. இதை வந்து நாங்க நவுனை பயன்படுத்தி சொல்றதா இருந்துச்சுன்னா முதல்ல சுமி, அதுக்கு பின்னால வா பாட்டிகள், அதோட நவுன் பெயர் சொல், அதோட வந்து திஸ் அப்படின்ட்டு முடிக்க வேணும். அதே கிட்ட பொழுதுபோக்கை வந்து வேர்பை பயன்படுத்தி சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல சுமி, அதோட வா பாட்டிகள், அதோட வந்து அந்த வினைச்சொல் அந்த வேர்ப்ட வந்து டிக்ஷனரி ஃபார்ம் எடுக்க வேணும். அதோட கொத்தோ திஸ் அப்படின்றத எட் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ முதலாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மை ஒப்பி இஸ் ஃபிஷிங், அதாவது என்னுடைய பொழுதுபோக்கு மீன் பிடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்னுடையன்றதுக்கு வந்து வத்தஷி, அதோட நோ வத்தஷினோன்னு வரும். அதுக்கு பின்னால வந்து பொழுதுபோக்கு அப்படின்றதுக்கு வந்து சுமி, அதோட வந்து வா பாட்டிகள். அடுத்து வந்து மீன் பிடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்ற நவுன் பேர் சொல் பார்த்தீங்கன்னா சுரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதோட திஸ்ல முடிக்க வேணும். ஆகவே வத்தஷினோ சுமி வா சுரி திஸ் அப்படின்னு வரும். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதை நாங்கள் வந்து வேர்ப் வினை சொல்ல பயன்படுத்தி சொல்லணுமா இருந்தா முதலாவது வத்தஷி அதோட வந்து நோ வத்தஷினோ என்னுடைய அப்படின்னு கருத்து வரும். அது வந்து பொழுதுபோக்குன்றதுக்கு சுமி, அதோட வந்து வா பாட்டிகள். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா மீன் பிடித்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுரு ஷிமஸ்ன்னு வரக்கூடிய சுருவோ ஷிமஸ் அப்படின்னு வரும். அவை இந்த ஷிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தேர்ட் குரூப்புக்குரியது. அதோட டிக்ஷனரி ஃபார்மை பாத்தீங்கன்னா ஷுரு அப்படின்னு வரும். அவை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுரிவோ ஷுரு அப்படி வரும். அதோட கொத்தோதிஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அவை ஃபுல் சென்டென்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா வத்தஷினோ சுமிவா சுரிவோ ஷுரு கொத்தோதிஸ் அப்படின்னு வரும். ஓகே.
Okay, next one ඊළඟ sentence එක බලමු. My hobby is computer games. මගේ hobby එක computer games එල්ලම් කරන එක. වතශිනෝ ශුමිවා මේක computer games කියන එක noun එකකින් කියන්න පුළුවන්. computer game. වතශිනෝ ශුමිවා computer gameです. Okay. ஓகே மேம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அடுத்தது உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா, மை ஹாபி இஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னுடைய பொழுதுபோக்கு வந்து கணினியில் விளையாடுதல். அதாவது கணினி விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்? நவுன்ல சொல்லலாம். அதுக்கு வந்து வத்தஷினோ சுமிவா கொம்ப்யூட்டா கேமு திஸ் அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். ஓகே மேம். Next one, my hobby is taking pictures. මගේ hobby එක photos ගන්න එක. 私の趣味は写真を撮ることです. taking pictures නිසා මේක verb එකකින් කියන්න පුළුවන්. pictures, photos වලදී කියන ශාසින් එක object එකක්. එහෙනම් wo particle එක take කියන verb එක torimas. torimas. එතකොට මේකේ first group එකේ නිසා මේකේ dictionary form එක තොරු වෙනවා. තොරු. දැන් මේකට add කරනවා කොතෝ දෙස් කියන part එක. දැන් තොරු කොතෝ දෙස්. 私の趣味は写真を撮ることです. Okay. ஓகே மேம். அதாவது மை ஹாபி இஸ் டேக்கிங் பிக்சர்ஸ். அதாவது என்னுடைய பொழுதுபோக்கு புகைப்படம் எடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வினைச்சொல்ல பயன்படுத்தி சொல்லலாம். அவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது வந்து நான் அதாவது வத்தஷினோ சுமிவா. அதாவது என்னுடைய பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து வத்தஷினோ சுமிவா. அது புகைப்படம் அப்படின்றதுக்கு சசின். அதோட வந்து அது ஒப்ஜெக்ட்ன்றதுனால ஓ பார்ட்டிக்கல். அதனால வந்து டேக் எடுத்தல் அப்படின்றதுக்கு வந்து தொரிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஃபர்ஸ்ட் குரூப்புக்குரியதுன்றதுனால அது டிக்ஷனரி ஃபார்ம் வந்து தொரு. அதோட கொத்தே திஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கொள்ள வேணும். அவை ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா வத்தஷினோ சுமீவா சசின் வோ தொரு கொத்தோ திஸ் அப்படின்னு வரும். ஓகே மேம்.
right. next one ඊළඟට තියෙනවා before a verb. verb එකකට කලින් තවත් verb එකක් කරනවා කියන sentence එක. එතකොට මේකේ dictionary form තමයි use කරන්නේ. now verb 1 වල dictionary form එකට add කරනවා මේ before කියන word එක before කියන මයේනි කියන word එක. ඊළඟට verb 2 now verb 1 එකේ dictionary form එකට මයේනි add කරනවා. ඊට verb 2 එක I'll take shower before going to bed. නිදා ගන්න කලින් නානවා කියන sentence එක. එතකොට before bed එහෙම නැත්නම් before going to bed කියන එක. එතකොට මේක ගන්නවා going to bed. එහෙම නැත්නම් sleep කියන verb එක nemas. nemas second group එකේ මේකේ dictionary form neru වෙනවා. neru එකට add කරනවා මයේනි. neru මයේනි. අන්න shower කියනවා take a shower කියනවා ශවාවෝ අබිමස්. neru මයේනි ශවාවෝ අබිමස්. නිදා ගන්න කලින් නානවා කියන sentence එක. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா பிஃபோர் அ வெர்ப் அதாவது ஒரு செயலுக்கு முதல் இன்னொரு செயலை செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது வெர்ப் முதலாவது வினைச்சொல்ல டிக்ஷனரி ஃபார்ம் எடுத்துக்கொள்ள வேணும். அதோட மயேனி அப்படின்னு சொன்னா பிஃபோர் அப்படின்ற கருத்து முன்னால் அப்படின்ற கருத்து வரக்கூடியதாയിരിக்கும். அப்ப அந்த வெர்ப் டிக்ஷனரி ஃபார்மோட மயேனி அப்படின்றத சேர்த்துக்கொள்ள வேணும். மயேனி அப்படின்னா பிஃபோர் முன்னால் அப்படின்ற கருத்து வரும். அதுக்கு பின்னால வெர்ப் டு அதாவது 2வது வினைச்சொல்ல சேர்த்துக்கொள்ள வேணும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐல் டேக் ஷவர் பிஃபோர் கோயிங் டு பெட் அதாவது நான் தூங்குவதற்கு முன்னால் குளிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது முதலாவது வந்து நெரு ஷவன் எது மேம் டேக் ஷவன் எது மேம் நெரு மீன் நெரு Take shower. No, no, no. Sleep. Neru. ஓகே மேம். நெமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தூங்குதல் ஸ்லீப் அப்படின்றதுக்கு வந்து நெமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. குரூப்புக்குரியது அப்படின்றதுனால ஒரு டிக்ஷனரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நெரு அப்படின்னு வரும். அதுக்கு பின்னால மயேனி அதாவது பிஃபோர் அப்படின்ற வேர்டு போட வேணும். அதுக்கு பின்னால வந்து நான் குளிப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து ஷவாவோ அபிமஸ் அபிமஸ் அப்படின்றது குளித்தல். ஷவாவோ அப்படின்றது வந்து ஷவாவோ அபிமஸ் அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். ஆகவே நெரு மயேனி ஷவாவோ அபிமஸ். ஓகே.
Okay, next one. ඊළඟ sentence එක බලමු. දැන් තියෙනවා please wash your hand before eating. කන්න පෙර අත් සෝදන්න කියන sentence එක. එතකොට කන්න පෙර before eating කියනවා eat කියන verb එක තබේමස්. තබේමස් වල dictionary form තබේරු. ඒකට add කරනවා මයේනි. එහෙනම් තබේරු මයේනි before eating. hand කියනවා තේ එක ඔබ්ජෙක්ට් එකක්. ඊළඟට please wash කියනවා අරත්තේ කුදසයි. තබේරු මයේනි තේවෝ අරත්තේ කුදසයි. තබේරු මයේනි තේවෝ අරත්තේ කුදසයි. Okay. ஓகே மேம். அது ப்ளீஸ் வாஷ் யுவர் ஹேண்ட் பிஃபோர் ஈட்டிங். அதாவது சாப்பிடுவதற்கு முன்னால் கைகளை தயவு செய்து கழுவுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து பிஃபோர் ஈட்டிங் சாப்பிடுவதற்கு முன் அப்படின்றது முதலாவது வர வேணும். இப்போ வந்து சாப்பிடுதல் அப்படின்றது வந்து தபேமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது டிக்ஷனரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தபேரு அப்படின்னு வரும். ஆவே தபேரு அதுக்கு பின்னால பிஃபோன்றதுக்கு மயேனி அப்படின்றத போட வேணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கைகளை கழுவ வேண்டும் அப்படின்றது கைன்றதுக்கு தே அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து ஒப்ஜெக்டாக வந்து காணப்படுது. அதனால போ பார்ட்டிக்கல். அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னு சொன்னா, கழுவ வேண்டும் அப்படின்றதுக்கு அரத்தே குதசாய் அப்படின்னு சொல்லப்படுது. அவை ஃபுல் சென்டென்ஸே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தபேரு மஐனி தேவோ அரத்தே குதசாய். ஓகே. Okay. Next one. Before I go to school, I study. Can sentence එක. එතකොට before go to school. එතකොට school කියන word එක ගන්නවා ගක්කෝ. ගක්කෝ ඒ go කියන verb එක ඉකිමස්. ඉකිමස් වල dictionary form ඉකු. ඒකට add කරනවා මයේනි. නැ ඉකු මයේනි. study කියනවා බෙන්කියෝ shimasu. 学校へ行く前に勉強します。学校へ行く前に勉強します。Okay. ஓகே மேம். அது வந்து பிஃபோர் ஐ கோ டூ ஸ்கூல் ஐ ஸ்டடி. அதாவது நான் பாடசாலைக்கு போவதற்கு முன் படிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாடசாலை அப்படின்றதுக்கு கக்கோ அப்படின்னு சொல்லப்படுது. அதோட ஏ பார்ட்டிக்கல். அதுக்கு பின்னால செல்லுதல். கோ அப்படின்றதுக்கு வந்து இக்கிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது டிக்ஷனரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இக்கு அப்படின்னு வரும். அதுக்கு பின்னால பிஃபோர்ன்ற வேர்ட் அதாவது மயேனி அப்படின்றது வரக்கூடியதாக காணப்படும். அதுக்கு பின்னால படிப்பேன் அப்படின்றதுக்கு வந்து பெங்கியோ ஷிமஸ். அவே ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா கக்கோ ஏ இக்குமயேனி பெங்கியோ ஷிமஸ். ஓகே.
right, okay. එතකොට මෙතනින් මේ lesson එක end වෙනවා. lesson 18. එහෙනම් doubts මොනවද තියෙනවද? இதோட 18வது லெசன் வந்து முடிவடையுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் காணப்படுதா? එක්සෑම් එකේදී lesson 1 වල ඉඳලා lesson 20 වෙනකම් තමයි එන්නේ. දැන් ඊට කලින් අපි කරා ආයිසත්ස් ඒ කියන්නේ greetings, numbers, weekdays, days of the month ඒ වගේ ඒ ටික ඔක්කොම එනවා. ජැපනීස් වලින් තමයි එන්නේ. කියන්නේ writing ඊළඟට MCQ දෙකම තියෙනවා. writing ඒවා ලියනකොට හිරකනා කතකනා යූස් කරලා ලියන්න ඕනේ. ඊළඟට ඔයාලගේ write කරපු papers ස්කෑන් කරලා අප්ලෝඩ් කරන්න ඕනේ. ඒ විදිහට තමයි එක්සෑම් එක තියෙන්නේ. உங்களுக்கு வந்து எக்ஸாமை பற்றி கேட்டிருந்தீங்க. எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் அதாவது 20 லெசன் கிராமர் லெசன் காணப்படுது. அதில் அவ்வளோலையும் கேள்வி வரும். அதுக்கு முன்னால் நாங்கள் படித்த வந்து நம்பர்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த் ஆஃப் த இயர், அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் ஆஃப் த வீக், இது மாதிரி ஏற்கனவே நான் படித்த விடயங்கள்லேருந்தும் உங்களுக்கு வந்து கேள்விகள் வரக்கூடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எம்சிக்யூவும் வரும். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங்க்கும் வரும், உங்களுக்கு எழுதுறதுக்கும் வரும். அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து எழுதினதுக்கு பின்னால் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேணும். ஓகே மேம். ඕකේ එහෙනම් අදට ක්ලාස් එක එන්ඩ් කරනවා. next week එකේ ඊළඟ lesson 19 ඊළඟ 20 ඒ දෙක කරලා එන්ඩ් කරමු. ඕකේ. arigatou. හරිකතෝ ගොසයිමා மேம். குட் நைட். பாய். டேக் கேர். good night.